புதிய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்கிறது. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளால் அவருக்கு புத்தி சொல்லி அவளை திடப்படுத்தி. புதிய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியுடைய காரியம், அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இவர்கள் அவர் உலகளாவிய அளவில் என்ன வருகிறது என்பதையும் சொன்னார். தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்பதையும் அவர் சொன்னார். அவர் அகபு என்கிற தீர்க்கதரிசி அவர் சொல்லும்போது உலகமெங்கும் என்னத்தையும் பஞ்சம் வரும். பஞ்சம் வந்தது ராயன் காலத்திலேயா? அதுல என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. இரண்டாவது, பவுலை பார்த்து அவனுடைய கச்சையை எடுத்து கைகளில் கட்டி கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ளவர்கள் அப்படி கட்டி என்ன தெய்வா பிரஜாயத்தில் ஒப்பு கொடுப்பார் என்றும் தீர்க்கதரிசிகள் சொன்னார். அதே சமயம் நான் இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலும் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் புத்தி சொன்னார்கள், ஜனங்களை கிடப்பது. ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற செய்தி என்பது அவளை பலப்படுத்தக்கூடியதாக, அவளை திடப்படுத்தக்கூடியதாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக, விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதாக. அப்போஸ்தலர் 16:5 வசனம், அதனால் சபைகள் எதுல உறுதிப்படணும்? நாம ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் விசுவாசத்தை. நம்ம சில கற்றங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது உண்மையில விசுவாசம் என்பது என்ன செய்யும்? கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கும். அல்லது கொஞ்சம் நம்ம ஜபித்தது கொஞ்சம் தாமதமாகும் போதோ, இல்லை இல்லை என்று சொன்ன பிறகோ, அதில் நமக்கு விசுவாசத்தை என்ன செய்யும்? கொஞ்சம் தரும் ஆண்டவர். அதனால ஆண்டவர் உபதேசங்களை கொடுத்து, தரிசனத்தை கொடுக்கல, சொப்பனத்தை கொடுக்கல, உபதேசங்களை கொடுத்து நம்மளை விசுவாசத்துல என்ன செய்கிறார்? பலப்படுத்தி திடப்படுத்தி வைக்கிறார், உறுதிப்படுத்தி வைக்கிறார். காரணம், நாம் தேவ ஜனமாக கர்த்தரை ஆராதித்து பின்பற்றி நாமும் நம்ம குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு நன்மை அனுபவித்து சமாதானம் சுகத்தை பெற்று தலைமுறை தலைமுறையாய் அவருக்கு வாழுகிறவர்களாய் இருக்க தேவன் வரும். ஆண்டவர் சபைக்கு உபதேசங்களை கொடுக்க ஆரம்பித்தார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும் படித்துட்டு விட்டுட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல அற்புதங்கள் இருக்கு, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, சபைகள் தோற்றுவிக்கப்பட்டது, பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது என்று இருக்கும். ஆனால்
ரோமர்ல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டே போவீர்களானால் அங்கு அந்த சபைகளுக்கு தேவையான உபதேசங்களோ அவருக்கு வேண்டிய புத்திமதியோ ஆலோசனைகளையோ நிருபங்கள்ல பார்க்கணும். ஆகவேதான் நாம் நிருபங்களை அதிக முக்கியப்படுத்தணும், நிருபங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம். எப்படி ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியாக யோவான் மூலம் சொல்லும்போது ஒரு இடத்துல கடைசியில சொல்ற, சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன், அவனுடைய அர்த்தம் என்ன, காது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நான் என்னுடைய சபைக்கு, என் மந்தைக்கு, என் ஜனத்துக்கு, என் சுதந்திரத்துக்கு நான் சொல்லுவதை கேட்கிற மனது இருக்கிறவன் கேட்கட்டும். தெய்வீகத்தை குறித்து ஒண்ணு நாம அறிந்து கொள்ளணும். அவர் நம்மை பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. ஏன் வெளிப்படுத்த 3லயே இதோ 20ஆம் வருஷம், இதோ வாசல்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஆப்ஷன் தான் கொடுக்கிறார். அவருடைய பண்பு அப்படி, அவருடைய அன்பும் அப்படிதான். உனக்காக நான் ஜீவனம் கொடுத்தேன், உனக்காக நான் உலகத்தில் வந்தேன், ஆக நீ என்ன கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும், கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் கேட்கணும். அவர் நம்மளை பலவந்தம் பண்ணுகிறவர். அதற்கு பதிலாக தமது கிருபை, அன்பு, இரக்கம், தயவு, வாக்குத்தத்தம், உடன்படிக்கை எல்லாம் கொடுத்து நான் நம்மை மனப்பூர்வமாக, முழுமையாக மனப்பூர்வமாக அவரை பின்பற்றதான் ஆண்டவர். இதைத்தான் ஆண்டவர் சபை கிட்ட எதிர்பார்க்க. வெளியே சொல்லும் போது ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இடைப்பாத தருகிறேன், ஆனால் இருந்தாலும் வாங்க, இடத்துல வர்றோன்னா நான் புறம்பே தள்ள மாட்டேன், உனக்காக நான் எல்லாம் செய்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு அவர் கொடுக்கிற அந்த உபதேச சத்தியங்களை யார் ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறானோ அவனுக்குள்ளே தம்முடைய கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் நன்மைகளையும் தரிசனங்களையும் அவர் பெருக பண்ணிக்கிட்டே. எது முக்கியம்? அற்புதம் முக்கியம்தான், விடுதலை முக்கியம்தான், அதிசயங்கள் முக்கியம்தான். ஆனா ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா, ஒரு சபை கட்டப்படணும்னா அதற்கு ஒரு அஸ்திபாரமும் இருக்கணும், அதற்கு பக்கத்துல கட்டப்பட்ட சுவர்கள் எழுந்தி கூரை இருக்கு. இதே போல ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஒரு சபை அவசியம். நேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சபை தேவை இல்லை, அப்படி வேதம் அமைக்கவில்லை. கர்த்தர் ரட்சிக்கப்படுவதை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 பின்பாகம் கர்த்தர். இப்ப பழைய ஏற்பாட்டுல சபை இருந்ததா? இருந்தது.
எங்க இருக்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீனாய் மலையிலே தன்னுடைய பேதின தூதனோடு தம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனோ நமக்கு கொடுக்கும்படி தீப வாக்கியங்களை பெற்றவனும் பழைய பழைய சபை இருந்தது, இஸ்ரவேல் கோத்திரம். ஆனா அதான் ஆண்டவர் அவங்களை விடவே இல்லை. இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கு. ஏன் சொன்னா அது அவருடைய சபை. அவர் சபையை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப பழைய ஏற்பாட்டுடைய சபைக்கும் ஜீவ வாக்கியங்களை தான் தேவன் கொடுத்து கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், கற்பனை, நீதி பிரமாணம், நியாய பிரமாணம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தான் தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும். பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரம் மட்டும்தான். ஆனால் அதே சமயம் தேவ விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தன் சபையோடு அவர் இணைத்துக் கொள்வார். யோசுவா 2ஆம் அதிகாரம் அதுல ராகாப் என்கிற பெண்மணி, இந்த பெண்மணி 11ஆம் வசனத்தில் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கலந்து போயிட்டு, உங்களால எல்லாருடைய தைரியம் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரமானதில் கீழ பூமியிலும். பாருங்க, அஞ்ஞான மார்க்கத்தில் ஒரு கானானிய பின்னணியில் உள்ள ஒரு பெண்மணி கர்த்தர்தான் தெய்வம் என்று அவள் முழுமையாக விசுவாசித்த போது பழைய ஏற்பாட்டு சபைக்குள் கர்த்தர் அவளை கொண்டு வந்து இணைத்து வைத்தார். யார? உலகத்தாக ஒதுக்குப்புறமாக அங்கீகரிக்கப்படாத அந்த பெண்மணியை தேவன் அங்கீகரித்துக் கொண்டார். தன்னை யார் விசுவாசித்தாலும் ஆண்டவர் தான் மந்தையில சேர்த்துகிறார். ரூத்துடைய புஸ்தகம் அல்ல, ரூத்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மோவாபிய ஸ்ரீ, மோவாபியர்கள் 10 தலைமுறையிலும் தேவனுடைய சபைக்கு உட்படல் ஆகாது. அது வேற இருக்கு. ரூத்து 1:16 பின்பாகம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவர்கள் என்ன செய்யறது? பாகமா 23 என்ன சொல்லி இருக்கு? 23 ஆண்டு வரை என்ன சொல்றா? 3ஆம் வசனம் என்ன சொல்றது? அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல். அது முன்னால் உள்ளது 2 இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பெண்மணி எளிமையான ஒரு விசுவாசம், உம்முடைய தேவன். ஆண்டவரை விசுவாசிக்கிறது முழு பைபிளும் தெரியுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா புரியும்.
ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ஒரு பைபிள் காலேஜ் படிக்கணும் அவசியமே கிடையாது. ஆண்டவரை விசுவாசிக்க ஒரு எளிமையான உண்மையான மனம் இருந்தார். எப்படி? ஏசுதான் தெய்வம், ஏசுதான் வழி, ஏசுதான் சத்தியம், ஏசுதான் அவ்வளவு. இதை தேவன் கனப்படுத்துவார். சசமே பாத்தீங்கன்னா ஏசு அறியாத ஜனங்களுக்குள்ள அற்புதம் அப்படி நடந்துடும். ஏன்னா ஏசு குணமாக்குவான்னு சொன்னா அப்படியே நம்புவான். நாம சொன்ன அப்படியே விசுவாசம் வைப்பான். நம்ம பல வருஷம் ஆட்ட போய் ஏசு குணமாக்குவாங்க. அப்படியா? அது எப்படி பண்றாரு? ஆராய ஆரம்பிச்சிருவான். விசுவாசிக்க மாட்டான். அதுக்கு பதிலாக மூளைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். விசுவாசம் என்பது மூளை அறிவை தாண்டின ஒன்று. அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஆதியாகமம் 15 அதிகாரம் காலைல நான் சொன்னதுல ஆபிரகாம 5ஆம் வசனம் வெளியே அழைத்து ஆனத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்கள் என்ன கூடமானால் என்று சொல்லி குணமா இருக்கிறான். அடுத்த வசனம் கர்த்தரை விசுவாசம். சிம்பிள். சொன்னது அப்படியே விசுவாசம். இதே நம்ம ஆட்கள் ஏற்று விசுவாசிப்பாங்க. சொன்ன வார்த்தை மட்டும் விசுவாசிப்பாங்க. எப்படி? நான் ஒரு டாக்டர்கிட்ட மருத்துவத்துக்கு போறோம் வைங்களா, டாக்டர் நீ நல்ல டாக்டர், வல்ல டாக்டர், உண்மையான டாக்டர், சிறந்த டாக்டர், உண்மை போல உள்ள டாக்டர் யாரும் இல்லை, எல்லாம் கரெக்டுதானா, நீ எழுதி கொடுக்குற மருந்து மட்டும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா இப்படி. நான் உண்மை நம்புதேன், நீ நல்ல டாக்டர் என்பதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், அவே நான் உண்மை நம்புறேன். ஆனா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியல்ல, அதான் மட்டும் நம்பலாம். அத மாதிரிதான் ஏற்று நல்லவர், நல்லவர், உண்மை உள்ளவர், உயர்ந்தவர், சிறந்தவர், அதிகாரம் உடையவர், அன்புள்ளவர், எல்லாம் வார்த்தையை மட்டும் நம்ம. இதாங்க பிரச்சனை விசுவாச சபைக்கு. சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை எதுதான்? இயேசுவை நம்புவேன், ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நம்ப. 66 புத்தகமோ நான் முழுசும் நம்புறேன். முழுவதும் தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் அங்கீகரிக்கப்பட்டது 100%. ஆனா அதான் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன அப்படியே கீழ்ப்படுவோம். அப்படியே ஏன் எதற்கு எதுவுமே சொல்லிட்டான்னா உடனே அப்படியே கீழ்ப்படுவோம். சபையின் இடத்துல தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதான் அவர் சொல்றாங்க, நான் சபைக்கு சொல்றேன், காதுள்ளவன் கேட்கறதுக்கு உனக்கு மனதிருந்தா நீ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு வெளிப்படும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க பழகிட்டா போதும். இந்த ஜன்னம் இருக்கு, அப்பா அம்மா சொன்னது அப்படியே நம்பும், சதப்படி சொல்றத நம்பும். அதான் குழந்தை போல் ஆகா விட்டால் வல்லரகத்துக்கு நம்ம 10 கேள்வி ஒரு கேள்வி போட்டு எடுத்து
அது எப்படி ஆகும்? கிரியோன் மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு கேட்டு அங்க ஒண்ணுமே நடக்காம போகுது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே சபைக்கு எதை சொல்கிறாரோ அதை அப்படியே விசுவாசிக்க பழகிட்டா சின்ன பிள்ளை மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் அப்படியே செய்வார். சபையை கட்டுவேன்னாரு, அதான் என்ன பேசிட்டு சொன்னார் அப்படியே செய்வான், சொன்னபடியே நீர் செய்வான். தேவனுடைய வார்த்தையை நீ நாம் விசுவாசிக்காவிட்டால் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிற அளவுக்கு, வெளிப்பாடு விசுவாசிக்கிற அளவுக்கு இந்த விசுவாசிக வசனத்தை விசுவாசிக்கிறது. இப்போ வியாழக்கிழமை தோறும் வீட்டில் போய் உபவாசம் பண்ணி குடும்பத்துக்கு எச்சரிக்கிற அவ போகும்போது இருந்த நிலைமை பரிதாபமான நிலைமை. அந்த அம்மா மாதிரி ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கொடுக்கவும் முடியாது. அந்த அம்மா அவ்வளவு தூரம் தளர்ந்து போய், ஏன்னா குடும்பத்துல கர்த்தருடைய கிரியே தேவனுடைய கிரியே குடும்பத்துக்குள்ள இல்லை. குடும்பத்துல கூட்டம் நடந்தது, எல்லாம் பண்ணது, ஒரு பெரிய சபைக்கு போகுது. யாரையும் வீட்டுல வந்து சொன்னாங்களா, போன உடனே ஜபம் தான் பண்ண முடியாது. ஜபம் தான் பண்ண முடியாது. ஜபம் பண்ணா கூரைக்கு மேல ஜபம் போட்டார். ஜபம் அது கூரையில போயிட்டு நின்றுடும். நான் ஜெபித்தா திரும்ப என் மடியிலேயே வந்துடும். ஏன் விசுவாசிகளுக்கு தெரியாது. அதனால கர்த்தாச்சாரி அதுவரை பாதியில வந்து தொங்கு தோட்டம் மாதிரி நிக்கட்டும்னு விட்டுருவாரு. நீ ஊழியக்காரன், நீ சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லாம நீ கர்த்தாவே உன் ஜபம் திரும்பி கிடப்பது உன் மடியில கிடக்கும். அதனால நான் சொல்றத மட்டும் சரி, உபதேசம் சொல்லி தருவேன். தான் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். நான் சொல்றதுக்கு ஏற்றபடி உன் லைஃபை மாத்துவன்னா நாம தொடர்ந்து இங்க வந்து இல்லை என் இஷ்டப்படின்னா இத்தோட முடிச்சுடும். அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்க, ஏன்னா அந்த குடும்பம் அப்படி கிடக்கு. இதுதானே திரும்ப திரும்ப உபதேசம் சத்தியம் கேளுங்க சொல்லிருக்காங்க. முதல் நாள்ல இருந்து இது வரைக்கும் சொன்ன நோட்டு போட்டு போன வாரம் உங்களுக்கு சொன்னது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கர்த்தருக்கு பெரியமானது என்றால் என்ன? ஆராதித்தல் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து எதுக்கு நீ உட்படு, கர்த்தர் கிரியை செய்கிறார செய்துட்டார, குடும்பத்துல சமாதானம் வந்துட்டு. அவங்க மூத்த பையன் குடும்பம் கூடவே வந்துட்டு, இளைய பையன் சொல் கேளாம இருந்தவன் நீ என்ன சொல்றிய நான் கேட்கிறேன்னு வந்துட்டானே, இறங்குகிற தேவனாலாம். அது என்ன தெரியுமா, ஜபான்ல மிஞ்சு போனா 10 நிமிஷம் ஜோகம் பண்ணுவேன், இல்லை 15 நிமிஷம் ரொம்பலாம் 1 மணி நேரம் உட்காந்து ஆவியா இதை கட்டுறேன், அதை வெட்டுறேன், இதை போட்டுறேன், வேலைலாம் அங்க கிடையாது. அதெல்லாம் நடக்காது சார். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து வசனத்துக்கு தன்னை உட்படுத்தி சொன்ன அவர் ஒரு வாரம் ஜோம் பண்ண ஒப்பு கொடுத்துரு. அந்த தீர்மானத்தை தேவன் கண்டு
இப்ப அந்த அம்மா விரும்பினபடியே குடும்பத்துல நடக்கு. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தால் உங்களுக்கு பிரியமானதை நீங்க கேட்காமலே கர்த்தர் செய்வார். செய்துட்டார நான் 2 வாரம் மட்டும் வருவேன் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துடும். ஏன் கர்த்தர் கிரியை செய்தார்? ஐயா ஜபம் மட்டும் உதவாது. ஜபம் எப்போ வந்தாலும் ஜபம், 40 ஜபம், 100 ஜபம். ஜெபிங்க யார் வேண்டாம் சொல்றார். அவர் கேட்கணும்ல. வேதத்தை கேளாதபடி தன் செய்ய விளக்கூடிய ஜபம், அது சத்தியம் கேட்க மாட்டேன், ஆனா அதை கேட்க மாட்டாரு. உலக அளவுல எடுங்க, ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்டாருன்னா அடுத்த அவர் சொல்ற அவருக்கு செய்வாரு. ஏசநாசனா அப்படிதான். நான் சொன்னதை நீ செய், நீ சொல்லாமலே நான் செய்றேன். எதுக்குதான் மறுபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரும்ப சொல்றது காரணம்? ஐயா சத்தியம் சத்தியம் உங்களை விடுதலையாக கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தருக்கு முடிஞ்ச பிறகு ஆபிரகாம் பத்தி எடுத்தேன். ஆபிரகாம் பத்தியை எடுத்தா ஆபிரகாமின் தேவனை குறித்த அறிவுக்குள்ள போயிடலாம். நம்ம தெய்வம் யார், எப்படிப்பட்டவர், எப்படி நம்மளை வாழ வைப்பார், அவன் சகாயம் பண்ணுவார், எல்லாம் அந்த ஆபிரகாம் லைஃப்குள்ள வந்துடும். அப்போ சத்தியத்தை மனமாற சிநேகித்து எங்க இருக்கு? சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அப்ப சபைக்கு எது தியானம் பண்ணணும்? சில அற்புதம் நடக்கும், தியானம் நடக்கும், அதிர்த்தியம் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் செய்வார். வாழ வைக்கணும் இல்ல நம்மள. குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் வரணும்ல, ரட்சிக்கப்படணும்ல. குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்ல, இழைப்பாருங்க, விடுதலை, பாதுகாப்பு, சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு. பயப்படுத்துவார் இல்லாமல் புசுக்கு படுத்துக் கொள்வார்கள். பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, தைரியமான ஒரு வாழ்க்கை. சபையை தேவன் எப்படி வைத்தார் தெரியுமா? ஆதி காலத்துல அது மாதிரிதான் இந்த சபை இருக்கணும்னு அதுக்குரிய பிரயாசத்துல அவ்வளவு கஷ்டப்படுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் நடத்தப்படுகிற இந்த 4ம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கணும். சபைக்குள்ள சொன்னா இந்த கட்டணத்து ஜட்ஜாக்குள்ள மட்டும் இல்ல, வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்களுக்குள்ளும் சமாதானம் நிறைந்திருக்கணும், பக்தி விருத்தி உண்டாயிருக்கணும். காலைய அந்த பையனை சத்தம் போட்ட சின்னவன் அறியாம பாப்பா மாதிரி, அவனுக்கு என்ன தெரியும்? யார் அதை கவனிக்கணும்? அந்த இருக்க பெரியவர் தான். பக்தி விருத்தி உண்டாகலாம், கர்த்தருக்கு பயப்படுங்க, பயம் இருக்கணும்ல, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு பெருகலாம்.
ஆவியானவர் பலப்படுத்துவார்களா? ஆவியானவர் நம்மளை திடப்படுத்துவார்களா? அப்போ ஒரு குடும்பமும் அப்படித்தானே இருக்கணும். அல்லது இன்னும் சுருங்கி சொன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் விசுவாசி வாழ்க்கை அப்படித்தானே இருக்கணும். இதைத்தான் அங்க இருக்கேன். இந்த வரை உடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். நான் பக்தி விருத்தி அடையணும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கணும். ஆவியானுடைய ஆறுதல் எனக்குள்ள பெருக்கணும். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ள கேட்க விருப்பம் இருந்தா கேளு, விருப்பம் இல்ல நான் இஷ்டப்படியே இருந்து கொண்டு அப்படிதான் விட்டுட்டார். நிறைய பேர் சபையை விட்டுட்டார். சபையை கை கழுவிட்டார். நம்மள ஏமா இவ்வளவு சத்தியம் சொல்றானே உனக்கு எங்க தெரியும் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற பண்ணு கொடிய ஓடு, இதான் இதை தவிர எதுவுமே சத்தியம் இல்லையா? தேவனை அறிந்த அறிவுக்கு வழிகாட்டுவது வேதாகமம் மாத்திரம்தான். தேவ சித்தத்தை அறிகிறதற்கும் வேதாகமம் தான் வழிகாட்டுது. அதனால்தான் ஆண்டவர் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்கள் மத்தியிலே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஏனும் ஜனமாய் 2 Corinthians 16 பின்பாக நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள். இதுதான் சபை, இதுதான் குடும்பம். இதுக்குதான் இந்த பாடுபடணும். இதுல வளர்ப்பதற்கு தான் சத்தியத்தை மறுபடி பல கோணங்கள்ல சொல்லிட்டே வார். ஆவியானவர் சபை நடில் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவேதான் பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய மையமாக இருக்கிறார். ஆவியானுடைய வழி நடத்துதல் இல்லாமல் ஆளுகை எல்லாம் ஒருவன் ஊழியம் செய்வானால் அது தேவ சுத்தத்துக்கு உட்பட்டு இருக்குமா என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதே போல ஒரு சபையை ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் சொல்றதை மட்டும் ஒரு ஊழியக்காரன் செய்து கொண்டே இருப்பாரானால் இளைப்பாறுதல் இருந்துகிட்டே. என்ன இளைப்பாறுதல்? ஜனங்களுக்குள் ஒரு அமைதி இருந்துகிட்டே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவையில்லாத ஆள் யாருமே இல்லை, அதுதான் தேவை. ஆனா தேவை சந்திக்கிற கர்த்தர் நடுவில் இருப்பதனால் அந்த சபை தேவன் போஷிக்கிறவராக, சபையை போஷித்து காப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை போஷித்து காப்பாற்று. சபை இந்த கட்டிடத்தை நினைக்கிறேன் நீங்க தான். ஆவேதான் ஆவியானவர் சபைக்கு சொல்றார். சபையை ஆரம்பித்தது யார்? புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர். ஆவியானவர் இறங்கினார், சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆவியானவர் தனத்தை நடத்திக்கிட்டே போகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்து. அதுதான் இந்த வசனத்தை திரும்ப தியானிக்கிறேன். 100 முறை பைபிளை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சில வசனம்
நிற்காது, விசுவாசம் பலப்படாது. அதுக்கு பதிலாக வாசிக்கவும் செய்ய, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் செய்ய, ஆராய்ந்து பார்த்தும் ஆவியானவர் ஆவியாயிருக்கிற வசனத்தை நம்முடைய ஆவியிலே சொன்னால், என் பிரமாணத்தை இருதயத்தில் வைத்து உடன்படிக்கை. இன்னைக்கு சத்தியத்தை தியானிச்சுக்கிட்டே 66 புஷத்தை அசா போட்டுக்கிட்டே. போன வாரம் அவர் என்ன பேசினாரு கேட்டா, நம்ம பேசினார். அப்படி சொல்லக்கூடாது. சங்கீதம் 127 கர்த்தருக்கு பயப்படுதலை கொடுத்து வெறும் 3/4 மணி நேரம் பேசினால் 3/4 மணி நேரம் செய்தி உள்ள போமா? போகாம ஏதாவது ஒண்ணு தொடும். எது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நம்ம தீமையை வெறுப்போம். இது நமக்குள்ள இருந்துன்னா காலம் வரும்போது தெரிய. தேவபக்தி குறித்து நேற்று பேசினாரு. நாவடக்கம் இல்லாமல் இருந்தால் தேவபக்தி நாவடக்கம் அந்த ஒண்ணு வந்து பிடிச்சிடணும். இப்படிதான் நாம் சபையில வளர முடியும். வளர ஆவேகா கேட்கிற சத்தியத்தை மனதுல வைங்க. அதை அவ்வப்பொழுது நான் மூட்டிக்கிட்டே அனல் மூட்டி அடித்து விட்டுக்கிட்டே